கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பிற்பகுதி. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. பிரியமானவர்களே, பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். பொதுவாக கடந்த ஆண்டு முழுவதும் நாம் செய்த பிரயாசங்களால் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? மிருக ஜீவன்களால் அல்லது வேலையாட்களால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? போக்கு வரத்து இதில் காணப்படக்கூடிய நெருக்கடிகள் இதனால் சமாதானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் கைகள் திடமாக இருக்கட்டும், உங்கள் கைகள் உறுதியாக இருக்கட்டும். இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்கள்லாம் சாபமாக இருந்துச்சோ அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி உங்களை இருக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆண்டு நீங்கள் விதைக்கிறதும் நீங்கள் அறுக்கிறதும் சமாதானமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்கென்று மதுரமான கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு. வானம் தன்னுடைய பணியை உங்களுக்காக தரும். பரிசுத்த ஆவியானவர் பனி போல உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வருவார். நீங்கள் இந்த ஆண்டில் ஒரு சில காரியங்களை சுதந்திரித்து கொள்வீங்க. புறஜாதிகளுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக தூக்கி நிறுத்துவார். காரணம், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். புயபலம் அல்ல, பட்டயம் அல்ல, சொந்த ஞானம் அல்ல, சொந்த அறிவு அல்ல, கர்த்தரே உங்களை ரட்சிப்பார். கர்த்தரே உங்களை காப்பாற்றும்படி உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். இழந்தேன்னு சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் மிகுதியாக எடுக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வார். தைரியமாக இருங்க.